நீங்கள் கம்ஃபர்ட்டான லைஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சாதாரணமாக தான் இருக்க போகுது. எப்போ ஒரு ஆசைப்பட்டு அது மேலே ஒரு வெறியை வளர்த்துக்கிறீங்களோ அப்போ தான் ஒரு உயரத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. நமக்கு தொடர்ந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. பேராசைப்படாத, இருக்கிறத வச்சு திருப்தியாக வாழ்கிறது எப்படின்னு கற்றுக்கோ அப்படின்ற அட்வைஸ். இது ஒரு அட்வைஸுக்கு வேணால் இருக்கலாமே தவிர இது உண்மை கிடையாது. நீங்கள் எப்போ ஒரு ஆசைப்பட்டு அது மீது ஒரு வெறியை வளர்த்துக்கிறீங்களோ அப்போ தான் பெரிய விஷயத்தை சாதிக்க போகிறீங்க. பெரிய விஷயத்தை சாதித்த மனிதர்களை எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஒரு ஆசையும் ஒரு வெறியும் கட்டாயம் இருந்திருக்கும். அவங்க கம்ஃபர்ட்டாக இருந்தால் போகிறோம், இருக்கிறத வச்சு திருப்தியாக இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினச்சிருந்தா, இருக்கிற சூழல்லையே திருப்தியாக இருந்திருந்தா பெரிய சாதனையை பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி பார்க்க போகிற புத்தகம் பி அப்சஸ்ட் ஆர் பி ஆவரேஜ். இந்த புத்தகத்தில் ஒரு உண்மையை சொல்கிறாங்க, கேட்குறதுக்கே அன்கம்ஃபர்டபுளாக இருக்க போகுது. நம்ம பல நேரத்தில் இருக்கிறத வச்சு திருப்தியாக வாழ்கிறது எப்படின்னு கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோ, இருக்கிறத வச்சே சந்தோஷமாக வாழ்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறதோ உண்மையாக இருக்கிறத வச்சு வாழ்கிறதுக்காக கிடையாது. பெரிய விஷயத்தை அடையணும்னு நினைத்தாலோ அது மீது ஒரு வெறி கொண்டாலோ அதை செய்கிறது கடினமாக இருக்குது. அப்போ அந்த கடினத்தன்மையை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்கிறத வச்சே வாழ்ந்துடலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளோட இயலாமையினால தான் அது வருதே தவிர உண்மையான தத்துவத்திலிருந்து அது வரதில்லை அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். அப்போ வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா இருக்கிறத வச்சு வாழ்ந்தா போகிறோம் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை இருக்கக்கூடாது. பெரிய வெறி இருக்கணும், பெரிய ஆசை இருக்கணும். இது இருந்தால் பெரிய விஷயத்தை கட்டாயம் உங்களால் அடைய முடியும் அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிறதுலேயே சிறந்த புத்தகத்தை வாரம் 2 முறை உங்கள் கூட பகிர்ந்துப்பேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் கூகுள் மேப்பை எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சேரணும். அப்போ அந்த கூகுள் மேப்பில் எது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்? நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்றோன்னா, நான் எங்கே போய் சேரணும் அப்படின்றத தெளிவாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது ரொம்ப முக்கியம்தான். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. முதல்லையே நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, இப்போ நான் எங்கே இருக்கேன்ற லொக்கேஷனை ஆன் பண்ணுறது. நான் எங்கே போய் சேரணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் இருக்குது. நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகணும், ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகணும், இப்படி ஏதோ ஐடென்டிட்டியை ஏதோ ஒரு ஆசைகளை நம்ம உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்கே போய் சேரணுன்ற ஒரு ஐடியா கொஞ்சமாவது நமக்கு இருக்குது. ஆனால் அங்கே போய் சேராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எந்த பாதையில் போகணுன்னு நமக்கு தெரியல. ஏன் பாதை நமக்கு தெரியல அப்படின்னா, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியறதில்ல. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னாலும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்றது தான். அதாவது செல்ஃப் நாலேஜ், நான் யார் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான். இந்த ஆத்தர் நிறைய செஸ் பிளேயரை நோட் பண்ணுறாரு, கவனிக்கிறார். கிராண்ட் மாஸ்டர் அளவுக்கு நிறைய பேரை தொடர்ந்து இவர் மானிட்டர் பண்ணிகிட்டே வரார். இந்த செஸ் பிளேயரில் இருக்கிறதுலையே சூப்பரான மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களோட அடுத்த 5 மூவை முன்கூட்டியே திட்டமிட ஆரம்பிக்கிறாங்க. சாதாரண பிளேயர் என்ன பண்ணுறாங்க, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்றத யோசிக்கிறாங்க. ஓரளவுக்கு நல்லா விளையாடுறவங்க ஒரு 2-3 மூவை பற்றி முன்கூட்டியே சிந்திக்கிறாங்க. ஒரு கிராண்ட் மாஸ்டர் குறைஞ்சது 5 மூவை பற்றி சிந்திக்கிறாரு, அதை விட அதிகமான மூவை பற்றி சிந்திக்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் எங்கேயாவது போய் சேரணும், ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னா இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வியை மட்டும் கேட்கக்கூடாது. எதிர்காலத்திற்கான ஒரு திட்டம் அப்படின்றது தேவை. எதிர்காலத்துக்கு நான் திட்டம் தீட்டணும் அப்படின்னா இன்றைக்கி நான் என்னவா இருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாகணும். இன்றைக்கி நான் யார், இன்றைக்கி நம்ம யார் அப்படின்ற கேள்வியை இன்னும் ஆழமாக கேட்க வேண்டிய தேவை இருக்குது. அதாவது யாருமே என்னை கவனிக்காத போது, யாருமே என்னை பார்க்காத போது நான் யாராக இருக்கேன்? இல்லைன்னா யாருமே என்கிட்ட எதையுமே டிமாண்ட் பண்ணாத போது, அதாவது இன்றைக்கி நீ வேலைக்கு வந்தே ஆகணும்னு யாரும் சொல்லலை, இதை நீ படித்தே ஆகணும் அப்படின்னு யாரும் சொல்லலை, நீ இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. இப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கட்டாயமும் திணிப்பும் என் மீது இல்லாதப்போ நான் யாராக இருக்கேன்? அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில கேள்விகளை உங்களை பார்த்து கேட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும்? அதாவது உங்கள் குடும்பம் உங்ககிட்ட என்ன கேட்குது அப்படின்றத பற்றி பேசலை, சொசைட்டி உங்ககிட்ட என்ன கேட்குது அப்படின்றத பற்றி பேசலை. உங்களுக்கு என்ன வேணும்? இப்போது அது ஏன் உங்களுக்கு வேணும்? சில சமயம் அது ஒரு பயத்தினால வேணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். சில சமயம் அது ஒரு ஆசையாக இருக்கலாம். சில சமயம் அடுத்தவங்கள்ட்ட இருக்கே அப்படின்னு கூட இருக்கலாம். நான் ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருப்பேன், ஏன் போய்கிட்டு இருக்கேன்? எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், எனக்கு ஒரு சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு நான் கேட்கலாம், ஆசைப்படலாம். அதை நான் ஏன் கேட்குறேன் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். சில சமயம் லைஃப் மோசமாயிடுமோ அப்படின்ற பயத்தினால இருக்கலாம். அந்த வேலை மீது இருக்கக்கூடிய ஒரு ஆர்வமாக இல்லாமல் போகலாம், அந்த வேலை மீது இருக்கக்கூடிய வெறியாக இல்லாமல் போகலாம்.
ஜஸ்ட் ஒரு பயத்தினாலையும் இல்லை அடுத்தவங்கள்ட்ட இருக்குது அடுத்தவங்க மதிக்கணும் அப்படின்ற காரணத்தினாலையும் இருக்கலாம். மூணாவது கேள்வி, எதை பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்றத கேளுங்க. ஏன்னா பல நேரத்தில் நம்ம ஆசைன்னு எதை நினைக்கிறோன்னா பயத்தை பார்த்து நினச்சிக்கிட்டு இருக்கோம். வேலை இல்லாமல் போயிடுமோ, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருவனோ அப்படின்ற பயத்தினால சில விஷயம் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக அது நமக்கு தேவை கிடையாது. என்கிட்ட இருக்கிற பயத்தை நான் போக்குறதுக்காக தான் இதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். உண்மையாக எனக்கு ஒரு டைரக்டர் ஆகணும், படம் எடுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நான் ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருப்பேன், நல்ல சம்பளம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பேன். அதனாலலாம் அது ஆசையாகிடாது. அதனாலலாம் அதில் நான் வெறியை வளர்த்துக்க முடியாது. அது வெறும் ஒரு பயமாக தான் இருக்கும். கடைசியாக நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, எதை நீங்கள் தியாகம் பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்றத கேட்டாகணும். நீங்கள் எதை நோக்கி போகணுனாலும் எதை ஆசைப்பட்டாலும் அதற்காக பல தியாகங்கள் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில சமயம் ஒரு அன்சேஃபான சுச்சுவேஷனில் இருக்கலாம், அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம், பல ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவை இருக்கலாம். இது எல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய சாக்ரிஃபைஸ், தியாகங்கள். அப்போ உங்களால் என்ன தியாகம் பண்ண முடியும் அப்படின்றது நீங்கள் உட்காந்து யோசிச்சாகணும். எனக்கு என்ன வேணும், ஏன் வேணும், என்கிட்ட என்ன பயம் இருக்குது, நான் எதெல்லாம் தியாகம் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டும். பொதுவாக மனிதர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 விதமான அப்ரோச்சில் வாழ்க்கையை அவங்களால கையாள முடியும். முதல் அப்ரோச் என்னென்னா ரியாக்டிவ் அப்ரோச். வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நடந்ததுக்கப்புறம் அதற்காக நான் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பேன், இல்லை அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு என் வாழ்க்கையை அது என்னை எப்படி வாழ சொல்லுதோ அப்படி நான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்ற ஒரு ஆசையோ வெறியோ இருக்கும். ஆனால் வாழ்க்கை எனக்கு அதை கொடுக்காம வேற ஒன்றத்தை கொடுத்துருக்கோம். சரி, இது வந்துருச்சுல, இதை செய்வோம் அப்படின்னு செய்வேன். இதை இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனையாக அந்த ஆத்தர் சொல்கிறார். ஏன்னா இன்றைக்கி இதை நம்ம ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் இருக்கிறதுலே அழகான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். உண்மையாக இது அழகான விஷயமா? அதாவது இந்த கோயிங் வித் த ஃப்ளோ அப்படின்னு ஒரு டேர்மை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஒரு வாக்கியத்தை சொல்கிறோம். நான் அப்படியே ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கேன், வாழ்க்கையை அது போக்கில் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் ஒரு நல்ல மியூசிக்கை போட்டு ஒரு நல்ல பசுமையான காட்டை, மலையை, கடலெல்லாம் காட்டினா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் உண்மையாக கோயிங் வித் த ஃப்ளோனா என்ன? வாழ்க்கையை அது போக்கில் வாழ்கிறதுனா என்ன? உண்மையாக ஒரு காட்டில் பேக் பேக் எடுத்துகிட்டு நடந்து போகிறது கோயிங் வித் த ஃப்ளோ கிடையாது. அது 2வது வகையை சேரும். அப்போ முதல் வகை இந்த கோயிங் வித் த ஃப்ளோ, வாழ்க்கையை அது போக்கில் வாழ்கிறது எப்படி தெரியுமா இருக்கும்? என்னோடய குழந்தைக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்க முடியல, பண கஷ்டத்தில் நான் இருக்கேன், கடன்காரன் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போது எதுவுமே செய்யாமல் வாழ்க்கையை அது போக்கில் வாழ்ந்து பாருங்களேன். இல்லை குழந்தைய ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க முடியல, அவங்க ஒரு ரொம்ப தரம் குறைந்த ஸ்கூலில் தான் என்னால் படிக்க வைக்க முடியுது, வாழ்க்கையை அது போக்கில் வாழ்வோம், அந்த ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம். ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு தேவையான பயிற்சியை என்னால் கொடுக்க முடியல, அதுக்கான சக்தி என்கிட்ட இல்லை, அதற்கான ஒரு பண பலம் என்கிட்ட இல்லை. சரி, அவங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு வாழ்க்கையை அது போக்கில் வாழ முடியுமா? வீட்டில் எல்லாரும் கஷ்டத்தில் இருக்காங்க, எல்லாரும் என்கிட்ட ஏதோ ஒன்று டிமாண்ட் பண்ணுறாங்க, நல்லா கொடுக்க முடியல, எல்லாரும் வருத்தத்தில் இருக்காங்க, என்னோட முதலாளி என்ன ஒரு மனிதனாகவே பார்க்கல, ஒரு அடிமை மாதிரி நடத்துகிறாரு, வாழ்க்கையை அது போக்கில் வாழ்ந்து பாருங்களேன். இதுதான் வாழ்க்கையை அது போக்கில் வாழ்கிறது. இப்படி வாழக்கூடிய மனிதர்கள் ரொம்ப அழகான வாழ்க்கையெல்லாம் வாழலை, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 2வது அப்ரோச் என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச். ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச்னால் என்ன? என் வாழ்க்கையில் என்ன மாதிரி சூழல் இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த சூழலில் என்னால் என்ன செய்ய முடியும், என்னோட பலம் என்ன அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த சூழலில் என்னால் எதெல்லாம் செய்ய முடியாது, என்னோட பலவீனம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறேன். இப்போ என்னோட பலத்தை வச்சு அந்த சூழலை நான் இன்னும் மாற்றுறதுக்கோ இல்லை அந்த சூழலில் வெற்றி அடைகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது அந்த சூழலில் தேவைப்படக்கூடிய சில விஷயம் என்கிட்ட இல்லைன்றதை கவனித்து அந்த ஸ்கில்லையும் நான் வளர்த்துக்க ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சூழலும் மாறுது, நானும் அதுலேருந்து வெளியே வரேன், நானும் வளர்ந்துட்டு வரேன். இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச். இந்த அப்ரோச்சை பார்க்கும்போது பயமாக இருக்கும், ஏதோ சண்டையிடுற மாதிரி இருக்கும், அதில் ஒரு கடினத்தன்மை இருக்கிறத நம்ம பார்ப்போம். அதை பார்த்து பயந்துட்டு வாழ்க்கையை அது போக்கில் வாழ்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு சோம்பேறித்தனம் தான். இந்த ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச்சை லைஃப்பில் வளர்த்துக்கணுன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்றது தான். அதுக்கு சில கேள்விகளை கேட்டுக்கோங்க. நான் யார் அப்படின்ற கேள்வியை கேட்டுக்கோங்க. நான் யாருன்னா நான் என்ன வேலைக்கு போகிறேன், எனக்கு என்ன டைட்டில் இருக்குது அப்படின்றதுலாம் கிடையாது. யாருமே கவனிக்காதப்போ, யாருமே என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதப்போ நான் யாராக இருக்கேன், இன்னொரு 25 வருஷம் கழிச்சு நான் எங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத கேளுங்க. என்னோட 3 முக்கியமான பலம் என்ன, என்னால் எதை செஞ்சு முடிக்க முடியும், என்னோட பலம் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. என்னோட 3 முக்கியமான பலவீனம் என்ன அப்படின்ற கேள்வியை அடுத்து கேளுங்க. என்கிட்ட யாருமே இதை செய் அதை செய்யணும்னு சொல்லலை, எனக்குமே வாழ்க்கையில் எதை பார்த்தாலும் பயமே இல்லை, நான் எதை செஞ்சாலும் வெற்றி அடைஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்துருச்சு. இப்போது நான் என்ன செய்வேன்,
எதை நோக்கி போகணுன்னு ஆசைப்படுவேன்? நான் தோக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதி எனக்கு கிடச்சிட்டா நான் எதை நோக்கி போவேன்? இந்த விஷயங்களை கேட்டிங்கன்னா இதுக்கு கிடைக்கக்கூடிய பதில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றத சொல்லும். இப்போ நான் உண்மையாக எங்கே இருக்கேன், ஆனால் நான் இப்போ எப்படிப்பட்ட மனிதனாக வெளியே காட்டிக்கிட்டு இருக்கேன், இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது தான் ஐடென்டிட்டி கேப். இந்த கேப்பை ஃபில் பண்ணால் தான் உங்களால் ஆசைப்படவே முடியும், உண்மையான ஆசையப்பட முடியும், உண்மையான வெறியை வளர்த்துக்க முடியும். நான் ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், ஒரு 9 to 5 ஜாபுக்கு போயிட்டுருக்கேன். என்னோட ஆசை அப்படின்றது உண்மையாக எனக்குள்ளே இருக்கக்கூடிய தேவைன்றது வேறு ஏதாவது ஒன்று தான் இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம். அப்போது ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் 9 to 5 ஜாபுக்கும் நடுவில் இருக்கிற கேப் தான் ஐடென்டிட்டி கேப். இந்த ஐடென்டிட்டி கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணும்போது தான் உங்களால் ஆசைப்பட முடியும், வெறியை வளர்த்துக்க முடியும், சாதிக்க முடியும். 2 பேரை கற்பனை பண்ணிக்கோங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரி அறிவு இருக்குது, ஒரே மாதிரி திறமை இருக்குது, ஒரே மாதிரியான பலம் இருக்குது, ஒரே மாதிரியான பலவீனம் இருக்குது. 2 பேரும் வாழ்க்கையில் ஒரே இடத்துக்கு போய் சேருவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 2 பேரும் ஒரே இடத்துக்கு எய்ம் பண்ணுறாங்க, ஒரே மாதிரியான ஆசையை வச்சுருக்காங்க, ஒரே மாதிரி கனவை வச்சுருக்காங்க. இருந்தாலும் 2 பேரும் அதே இடத்துக்கு போய் சேர்றாங்களான்னு பார்த்தா ஒருத்தர் போய் சேர்றாரு, இன்னொருத்தவர் எங்கே ஆரம்பித்தாரோ அதே இடத்துல குழப்பத்தோடு இருக்கார். அப்போ எல்லாமே இருக்கு, ஏன் அந்த இடத்துக்கு போய் சேர்றது இல்லை? இதுக்கு முக்கியமான ஒரு பதில் இருக்குது, அதுதான் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன்னா இப்படிப்பட்ட வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த அரை மணி நேர ஃபீலிங் கிடையாது. மோட்டிவேஷன்னா ஒரு செயலை ஏன் நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஆழமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பதில். அந்த பதில் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேருவீங்க. இந்த வீடியோவை இங்கேயே நம்ம பாஸ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட இப்போ நான் அந்த கேள்வியை கேட்க போகிறேன். வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கல்ல, அது ஏன் உங்களுக்கு வேணும்? இதை ஒரு இன்டர்வியூ கொஷின் மாதிரி பார்க்கக்கூடாது. அதாவது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை உங்களை நாங்கள் ஏன் வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு பதில் சொல்லுவோமே, ரொம்ப நல்லவனாக காட்டிக்கணுன்றதுக்காக என் வாழ்க்கையில் எனக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினரை நான் இப்படி வழி நடத்தணும், இப்படி என்னோடய குடும்பத்தை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு எதோ சொல்லுவோம். அதெல்லாம் இங்கே பதில் கிடையாது. உண்மையாக உங்களுக்கு என்ன வேணும், ஏன் வேணும்? இங்கே நல்லவனாக இருக்க ட்ரை பண்ணாதீங்க. உண்மையாக ஆள் மனதுக்கிட்ட இந்த கேள்வியை கேட்டு ஏன் வேணும், என்ன வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே இந்த பயிற்சியை பண்ணுறப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயம் புரிஞ்சுக்கணும். முக்கியமாக நான் ஏன் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன்னா, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும், என்னோடய வாழ்க்கைக்காக வேணும்னு நான் நினைக்கிறேன், அது எனக்கு இதுக்காக வேணும் அப்படின்னு சொல்கிறப்போ, அப்படி சொல்கிறதே நல்ல விஷயந்தான். அதை நான் நல்ல ஒரு விஷயமாக மாற்றணுன்றது கிடையாது. ஒரு நபர் நான் பணத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுவே நல்ல விஷயம் தான். ஏன் பணம் உங்களுக்கு வேணும்? நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும், நான் உணவில்லாதவங்களுக்கு உணவளிக்கணும் அப்படின்லாம் ஒரு காரணம் சொல்லணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒருத்தவர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறதே பெரிய நல்ல விஷயமா நம்ம பார்க்கணும். நான் இதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு நல்ல விஷயந்தான். அதை பப்ளிக்காக சொல்ல நம்ம கற்றுக்கணும். இப்போ முதல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஏன் வேணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்களாம் என்ன இப்படி ஒரு நல்ல மனிதனாக பார்க்கணுன்றதுக்காக நீங்கள் ஒரு பதிலை வச்சுருக்கீங்கள, அந்த பதில் தேவை கிடையாது. உண்மையாக உங்களுக்கு ஏன் ஒரு விஷயம் வேணும், இதை ஆழமாக புரிஞ்சுக்கும் போது தான் நான் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர முடியும். எனக்கு ஏன் ஒரு விஷயம் வேணும் அப்படின்றதே நான் புரிஞ்சிக்காம எனக்கு அது வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அதற்கான செயலை அவ்வளவு சுலபமாக நம்மளால் செய்ய முடியாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய கிளாத்திங் பிஸ்னஸை பண்ணுறாருன்னு வச்சுப்போம் ஒருத்தவர், இல்லை ஒரு பெரிய துணி கடையை வச்சிருக்கிறார். அவர் ஏன் அந்த கடையை உருவாக்குனாரு அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டால் சில சமயம் இப்படிப்பட்ட பதில் வரும். சின்ன வயசில் எனக்கு ட்ரெஸ்ஸே கிடைக்காது, புது ட்ரெஸ் யாராவது வாங்கி தர மாட்டாங்களான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருப்பேன். தீபாவளிக்கு கூட இருக்கிறவங்களாம் புது ட்ரெஸ் போடுறப்ப கூட நான் பழசு தான் போட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போலேருந்து இந்த ட்ரெஸ்ஸுனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு, அது மேலே ஒரு வெறி வந்துடுச்சு, அதனால நான் சின்னதாக ஒரு ட்ரெஸ் கடை ஆரம்பித்தேன், அது அப்படியே பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். இங்கே அவருக்கு எந்த ஒரு திறமையும் தேவைப்படலை, எந்த ஒரு விஷயமும் அவருக்கு தேவையில்லை. அங்கே தேவையான ஒரே ஒரு விஷயம், ஏன் அந்த துறைக்குள்ளே அவர் வந்தாருன்ற காரணம் தான். அந்த காரணம் தெளிவாக தெரிஞ்சுதுன்னா எவ்வளவு பெரிய விஷயத்தையும் உங்களால் அடைய முடியும். இப்படிப்பட்ட மோட்டிவேஷன், இப்படிப்பட்ட உந்துதலை 2 விதமாக பார்க்க முடியும். 2 விதமான உந்துதல் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். ஒன்று ரியாக்டிவ் மோட்டிவேஷன், அதாவது ஒரு நிகழ்வு நடந்துடுச்சு, அந்த நிகழ்வு நடந்ததுனால நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இல்லை 2வது டைப் என்னென்னா ப்ரோஆக்டிவ் மோட்டிவேஷன். எதுவுமே நடக்கலை, ஏதோ ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்காக ஒரு உந்துதல் எனக்குள்ளே கிடைக்குதில்ல, அது ப்ரோஆக்டிவ் மோட்டிவேஷன். இது ரெண்டுமே லைஃப்பில் ரொம்ப முக்கியம்தான். இந்த ரியாக்டிவ் மோட்டிவேஷன் நீங்கள் எங்கே போய் சேரணும் அப்படின்னு சொல்லாது, நீங்கள் எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும். என் வாழ்க்கையில் நான் ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுலேருந்து வெளியே வரணும்னு ஒரு மோட்டிவேஷன் வருதில்ல, அது ரியாக்டிவ். ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது, இதுலேருந்து எப்படியாவது வெளியே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறது. இல்லை எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, நான் சின்ன வயசில் கஷ்டப்பட்டேன், அவங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது, அவங்க ரொம்ப ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஒரு அன்புனால நான் ஒன்று செய்கிறேன்ல, அப்போது எதிர்காலத்தில் ஒரு நல்லது நடக்கணுன்றதுக்காக அதை பார்த்து ஒரு உந்துதலாக எடுத்துக்கிறது ப்ரோஆக்டிவ் மோட்டிவேஷன். இந்த 2 விதமான மோட்டிவேஷன்
மோட்டிவேஷனும் உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்ற கேள்வியை கேளுங்க. அதை தொடர்ந்து எழுதிக்கிட்டே வாங்க. இப்படி எழுதும் போது மோட்டிவேஷனில் 2 விதமான விஷயம் இருக்குது. ஒன்று சர்ஃபேஸ் லெவல்லே இருக்கும், இன்னொன்று ஆழமாக இருக்கும். இந்த சர்ஃபேஸ் லெவலில் தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு ஐடியான்றது கிடைக்கும். எனக்கு நிறைய பணம் வேணும், எனக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வேணும், என்னோட முதலாளியாக நானாகவே இருக்கணும் அப்படின்ற சில விஷயம் வரும். இதெல்லாம் ரொம்ப சர்ஃபேஸ் லெவலில் இருக்குது. அது ஏன் வேணும் அப்படின்றத ஆழமாக நீங்கள் புரிஞ்சுக்கும் போது தான் உண்மையான ஏன் அப்படின்றதுக்கான பதில் கிடைக்கும். இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? எனக்கு ஏன் இது வேணும் அப்படின்னு கேட்டால் பணம் வேணும்னு தோணுது, இல்லை நான் யாரையும் டிபெண்ட் ஆகியிருக்கக்கூடாது அப்படின்னு தோணுது. அதெல்லாம் ஏன் அப்படி தோணுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், கட்டாயம் உங்களுக்கு தெரியும். 5 ஒய் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கேளுங்க, அது ஏன் வேணும் அப்படின்னு கேளுங்க, திரும்ப அந்த விஷயம் ஏன் வேணும் அப்படின்னு கேளுங்க. இப்படி தொடர்ந்து 5 தடவை ஏன் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஆழமான பதில் அப்படின்றது கிடைக்கும். ஆரம்பத்தில் எனக்கு என்ன வேணும் அப்படின்றத தான் சொல்வேன், அது ஏன் வேணும்னு ஒரு சர்ஃபேஸ் லெவலில் ஒரு பதில் சொல்வேன், அந்த விஷயம் எனக்கு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்றத அடுத்து சொல்வேன், அந்த விஷயம் எனக்கு கிடைச்சா என் வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்றத அடுத்து சொல்வேன். இது எல்லாத்தையும் கடந்து போனால் கடைசியில் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, என்னோட பர்சனல் ஹிஸ்ட்ரி இப்படி இருந்துச்சு, என்னோட குடும்பத்தில் நான் இப்படிப்பட்ட விஷயத்தை பார்த்துருக்கேன், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, என்னோட அடையாளம் இப்படி தான் இருந்திருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு ஆழமான விஷயத்த சொல்வேன். அதை புரிஞ்சுக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஏன் வேணுன்றது தெரியும். அது தெரியும் போது தான் அதை அடையவே முடியும். இங்கே நான் 2 விதமான உந்துதலை சொன்னேன், ஒன்று ரியாக்டிவ், ஒன்று ப்ரோஆக்டிவ். இங்கே 3வது விதமான உந்துதல் ஒன்று இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான உந்துதல். அது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா உடனடியாக தூக்கி போட்டுருங்க. அதுக்கு பேர் தான் பாரோவ்டு மோட்டிவேஷன், கடன் வாங்கப்பட்ட உந்துதல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் வச்சுருந்தாருங்க, அந்த பிஸ்னஸ் நானும் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு சாதாரணமாக என் கூட தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். திடீர்னு இந்த கோர்ஸ் படித்தான், பெரிய ஆள் ஆகிட்டான். ஏஐ டெக்னாலஜி படித்தான் காலேஜில், பெரிய ஆள் ஆகிட்டான், நானும் படிக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இதை செஞ்சார், இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டாரு, நானும் அதை பண்ண போகிறேன். என் கூட இருக்கிறவங்களாம் இதை பண்ணுறாங்க, நானும் பண்ண போகிறேன். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை அடுத்தவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க அதை சாதிச்சிருக்காங்க, அதனால் அவங்க வாழ்க்கை நல்லானது, அதை நானும் செய்யணும் அப்படின்னு நினச்சா அது கடன் வாங்கப்பட்ட உந்துதல். இது எப்போவுமே உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் சேர்க்காது. ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அதாவது நான் யார், எனக்கு என்ன வேணும், நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கல. யாரோ ஒருத்தவங்க போகிற பாதையை பார்த்துட்டு நான் இருக்கிற இடத்துலேருந்து அதே பாதையில் போனேன்னா அவங்க போய் சேர்கிற இடத்துக்கு நான் போக மாட்டேன். நான் எங்கே இருக்கணும், இங்கேருந்து எப்படி போகணும் அப்படின்றத தான் நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த ஏன் அப்படின்ற கேள்விக்கு ஏன் நமக்கு பதில் தெரியணும். நீங்கள் எதை சாதிக்கணும்னாலும் அதுக்கு ரொம்ப நாள் உழைச்சாகணும், ரொம்ப நாள் அதற்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தாகணும். நிறைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது, திரும்ப திரும்ப தோற்று போயிட்டே இருப்பீங்க. இப்படி எல்லாம் நடக்கும்போது எது உங்களை அந்த பாதையில் தக்க வச்சுக்கிட்டு இருக்கும்? இது எனக்கு ஏன் வேணும் அப்படின்ற வெறி நமக்குள்ளே இருக்குல்ல, அந்த புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதல் எப்போ நம்மள்கிட்ட இருக்கோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, அது ஒன்று கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லை கிடைக்காம போட்டோம், கிடைக்கிற வரைக்கும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு உந்துதலை அதுதான் கொடுக்கும். அப்போ ஆழமான உந்துதல் எப்போ இருக்கோ அப்போ தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போய் சேருவீங்க. உங்களுக்கு டேலண்ட் கம்மியாக இருக்கலாம், அறிவு கம்மியாக இருக்கலாம், உங்களோட ஸ்கில் கம்மியாக இருக்கலாம், இதெல்லாம் போகிற பாதையில் தானாக வளர்ந்துக்கிட்டே வரும். ஆனால் பாதையில் ரொம்ப நாள் நீங்கள் போகணுன்னா ஏன் அந்த பாதையில் போகணுன்ற கேள்வி உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கணும். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு என்ன வேணுன்றதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்கு அது ஏன் வேணும் அப்படின்றதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே அப்சஷன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஒரு பேராசைப்படுறது, இல்லை வெறி பிடிச்சா மாதிரி ஒரு ஆசைப்படுறது. இந்த வெறி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? பொதுவாக இதை நம்ம ஒரு வில்லனைஸ் பண்ணிடுறோம், ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிடுறோம். பேராசனா நம்ம என்ன நினச்சிட்றோம்னா எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறது தான். எனக்கு இன்னும் வெற்றி வேணும், இன்னும் எனக்கு பணம் வேணும், எனக்கு லைஃப்பில் எல்லாமே இன்னும் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் ஒரு வெறி பிடித்த செயல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக அது கிடையாது. இந்த அப்சஷன் அப்படின்றதுக்கான விளக்கத்தை இந்த ஆத்தர் ரொம்ப சிறப்பாக சொல்கிறார். அப்சஷன் அப்படின்னா இன்னும் வேணும், எனக்கு எவ்வளோ கிடைச்சாலும் பத்தாது அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அப்போ உண்மையாக அந்த வெறினா என்னென்னா, என்னால் இந்த விஷயத்தை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான். எனக்கு என்ன வேணுன்றது புரிஞ்சிடுச்சு, அது ஏன் வேணும்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இப்போது அது எனக்கு வேணும் அப்படின்ற எண்ணம், இல்லை அதை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனதில் ஓடிக்கிட்டே இருக்குது. காலைல நான் தூங்கி எந்திக்கிறேன், அதை பற்றி தான் யோசிக்கிறேன். இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் அதை பற்றி தான் யோசிக்கிறேன். வாழ்க்கையில் பார்க்குற ஒவ்வொரு நிகழ்வையும் அந்த கண்ணாடி மூலமாக தான் பார்க்குறேன். நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அது கூட நான் ரிலேட் பண்ணி போகிறேன். இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லலை, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்க மூளையில், இப்படித்தான் என் மூளை
யோசிக்குது, வேறு வழியில் எனக்கு யோசிக்கவே தெரியல அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அப்சஷன். இந்த அப்சஷன் எப்போ உருவாகும் அப்படின்னா, நான் என்ன அடையணும்னு நினைக்கிறேன், அதை ஏன் உண்மையாக அடையணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற உண்மையான புரிதல் வரப்போ தான். நான் ஏன் இப்படி ஒரு வெறி பிடித்த மனிதனாக இருக்கணும், நான் ஏன் இப்படி ஒரு அப்சஷனோடு இருக்கணும், நான் ஆவரேஜாகவே இருந்துட்டு போகிறேன், சராசரியான நபராகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஏன் சராசரியான நபராக இருக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கிறோன்னா, சராசரி அப்படின்றது ஒரு நடுநிலை அப்படின்னு நினைக்கிறோம். பொதுவாக மேத்தமெட்டிக்ஸில், கணிதத்தில் சராசரி அப்படின்றது, இந்த ஆவரேஜ்ன்றது எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிறதாவே இருக்குது. ஆனால் லைஃப்பில் ஆவரேஜ்ன்றது நடுவில் இல்லை, அதுதான் கீழே இருக்குது. இங்கே தோற்று போன மனிதர் அப்படின்னு ஒருத்தர் கிடையாது. யார் சராசரியாக இருக்காரோ அவர் தான் உண்மையாக தோற்று போகிறாரு. லைஃப்பில் தொடர்ந்து தோற்று போயிட்டே இருக்கிறவங்க கூட முயற்சி பண்ணுறப்போ வெற்றி அடைஞ்சவனுக்கு சமம் தான். அப்போ நான் சராசரியாக இருந்துடுறேன், கம்ஃபர்ட்டாக இருந்துடுறேன், இங்கே தான் சேஃபாக இருக்கும், இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறது இருக்கிறதுலே கீழே இருக்கக்கூடிய நிலை. லைஃப்பில் அப்சஸ்டாக இருக்கிறது தான் வெற்றிக்கு சமம். அப்போ நான் சராசரியாக இருந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அப்சஸ்டாக மட்டும்தான் இருக்க முடியும். நான் ஏன் இப்படி அப்சஸ்டாக இருக்கணும், நான் ஏன் இவ்வளவு வெறி பிடிச்சிருக்கணும், நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், அப்படி இல்லைன்னா எப்படி இருப்பீங்க நீங்கள்? யாரெல்லாம் வாழ்க்கையில் இப்படி வெறி கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சு காட்டுறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம வில்லன் அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்போம். அவங்களுக்கு வாழ்க்கையை வாழ தெரியல அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்போம். எப்போவுமே வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய நபர்கள், எதையோ சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இல்லை அதை விட சிறப்பான ஒரு விஷயத்த சொல்கிறார். ரொம்ப தாங்கிக்க முடிஞ்ச ஒரு துன்பத்தை தாங்கிக்கிறது தான் வாழ்க்கையின் அழகுன்னு நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். அதாவது இருக்கிறத வச்சே திருப்தி ஆயிரு, வாழ்க்கையில் ஃப்ளோவில் போ அப்படின்னு சொல்கிறதெல்லாம், என் வாழ்க்கையில் தாங்கிக்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு துன்பம் இருக்குது, அதை அப்படியே தாங்கிக்கிட்டு நான் அங்கேயே உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறத ரொமான்டிசைஸ் பண்ணுறது தான். ஒரு நாய் ஒரு முள் மேலே படுத்துருக்கு, அந்த முள் கொஞ்சம் கொஞ்சமாக குத்திக்கிட்டு இருக்குது. அந்த நாய்க்கு அது ரொம்ப வலியை தரல அப்படின்னா அது எந்திரிச்சு போகவே போகாது. ஒரு பெரிய வலி வந்துருச்சுன்னா இப்படி நான் அங்கேயே உட்காந்துருப்பேன் அப்படின்னு அந்த நாய்க்குட்டி சொல்ல போகிறது இல்லை. லைஃப்பில் அப்படி தான், ஓரளவுக்கு தாங்கிக்க முடிஞ்ச துன்பம் இருக்கிறப்போ அதிலிருந்து நகர்ந்து போகிறதுக்கான ஒரு உந்துதல் இல்லாமல் நம்ம அதையே ரொமான்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒருவேளை அந்த துன்பம் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னு வைங்க, நம்மளே அதுலேருந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவோம். இப்படி தான் நமக்குள்ள ஒரு வெறி இல்லாதப்போ நம்ம பிஹேவ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த உலகத்தில் அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள், அடுத்தவங்க மீது ஒரு வெறுப்பை காட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கிற வெறியை தொலைத்த நபர்கள் தான். அவங்களுக்கு வாழ்க்கையில் எதை நோக்கியும் போக முடியல, போகிறத பார்த்தா பயமாக இருக்குது, அதனால் இருக்கிற இடத்துல இருக்காங்க. இப்போ வெறி பிடித்த மாதிரி ஏதாவது ஒரு செயலை செய்யக்கூடிய நபர்களை பார்த்தா அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்படி லைஃப்பில் வெறி பிடித்த மாதிரி எதையாவது சாதிக்கணும்னு நினச்சா அவங்கள சுயநலவாதியாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். உண்மையாக அவங்க சுயநலவாதிகள் கிடையாது, அவங்க பொறுப்போடு இருக்காங்க. என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு, எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், நான் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியும், எனக்கு ஏன் அது வேணும்னு எனக்கு தெரியும், அப்போ அதுக்கு முழு பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதை பற்றி மட்டும்தான் நான் சிந்திப்பேன்னு சொல்கிறது சுயநலவாதம் கிடையாது, அதுதான் பொறுப்பு. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் பொறுப்போடு இருக்கணும்னா என்ன வேணும் ஏன் வேணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு பண்பை வளர்த்துக்கணும். இது ஒரு செயல் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் இதுக்கப்புறம் அதை பற்றி தான் சிந்திக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. நீங்கள் சரியான விஷயத்தை பிடிச்சிட்டிங்கன்னா அதை மட்டும்தான் உங்களால் சிந்திக்க முடியும். நீங்கள் நினச்சாலும் வேறு விஷயத்தை சிந்திக்க முடியாது. அது ஒரு அடையாளமே தவிர அது ஒரு செயல் கிடையாது. இப்போ அப்சஷன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இதை ஆக்டிவேட் பண்ண முடியுமா, இதை நம்மளே உருவாக்க முடியுமா? இதுக்கு சில டிப்ஸை இவர் சொல்கிறார். முதல்ல இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் நீச்சலில் ஒரு பெரிய சாதனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. முதல் நபர் என்ன பண்ணுறாருன்னா, நீச்சல் அடிக்கிறது எப்படின்னு வீடியோ பார்க்குறாரு, அதை எடுத்து நிறைய புத்தகங்களில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. நீச்சல் அடிக்கிறப்ப போட வேண்டிய நிறைய கியர்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காரு. எந்த ஸ்விம்மிங் பூலில் எவ்வளவு ஆழத்தில் நம்ம நீச்சல் அடிக்கலாம் அப்படின்னு திட்டம் திட்டிகிட்டு இருக்கார். இன்னொரு நபர் நீச்சல் அடிக்கணும்னு முடிவு பண்ண உடனே திடீர்னு குதிக்கிறாரு, நீச்சல் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போது நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், இந்த அப்சஷனை ஆக்டிவேட் பண்ணணும்னா இந்த ஆக்டிவேஷன் அப்படின்றது 2வது நபர் செஞ்சது தான். நான் முழுசாக தயாராகிட்டு தான் ஒரு செயலை செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த செயலை உண்மையாக நீங்கள் வெறி கொண்டு தேடலை அப்படின்னு தான் அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தை வெறி கொண்டு தேடுறீங்களோ அங்கே நான் தயாராகணும் அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காது. நேரடியாக அதை செஞ்சு பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வரும். ஒரு தடவையும் நீங்கள் ஏதாவது ஒரு செயல் செய்வீங்க, அந்த செயலில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் திருத்தி எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேருவீங்க. முன்னாடியே எல்லா பாதையும் கரெக்டாக அமைச்சிக்கிட்டு தான் நான் செயல் செய்வேன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எதை நீங்கள் அடையணும்னு தேர்ந்தெடுத்தீங்களோ அதில் இன்னும் உங்களுக்கு வெறி வரலன்னு அர்த்தம். இங்கே 2வது ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்கிறாரு, பர்னிங் யுவர் போட். ஹெர்னான் காட்ஸ் அப்படின்றவரோட கதையை நம்ம பல வீடியோவில் பார்த்துருக்கோம். ஒரு நகரத்துக்கு ஒரு படையெடுத்து போகணும் அப்படின்னு போருக்காக போகிறார். போகிறப்ப வந்த படகு எல்லாத்தையும் கரைக்கு வந்து சேர்ந்த உடனே படகெல்லாம் எரிச்சிருங்க அப்படின்னு மாலுமிகிட்ட சொல்கிறார். படகெல்லாம் எரிச்சிட்டு தான் உள்ளே நம்ம போர் எடுத்து போகிறோம் அப்படின்னும் சொல்கிறார். எதனால் படகை எரிக்கிறாரு?
எப்போ திரும்பி போகிறதுக்கு படகு இருக்குது அப்படின்னு அவங்களோட மாலுமிலாம் யோசிக்கிறாங்க, போர் வீரர்லாம் யோசிக்கிறாங்களோ அப்போ நம்ம திரும்பி போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அப்படின்னு பெருசாக சண்டையிடுறது கிடையாது. ஆனால் திரும்பி போகவே முடியாது, ஒரே வழி நீ இதில் ஜெயிச்சாகணும் அப்படின்னு இருந்தால் அவங்க முழு வெறியை கொண்டு அங்கே அவங்க சண்டையிடுறாங்க. அப்போ நீங்கள் எதில் அப்சஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு பேக்கப் பிளான் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இதில் தோத்துட்டானா என்ன செய்யலாம், இது சரியாக வரலான்னா வேறு என்ன செய்யலாம், வேறு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா அப்படின்றதுலாம் கிடையாது. முழுசாக இதில் நம்ம குதிச்சாகணும். அப்போ தான் அதில் ஒரு அப்சஷனை நம்மளால் வளர்த்துக்க முடியும். இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. நீங்கள் எதில் அப்சஸ்டாக இருக்கீங்களோ அதை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது, அதில் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க, எதெல்லாம் செஞ்சு முடிக்க போகிறீங்க அப்படின்றத வெளியில் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது. உங்களோட ஃபேமிலிக்கிட்ட சொல்லுங்கள், சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுங்கள், நண்பர்கள் கிட்ட சொல்லுங்கள். இப்படி பல பேர்கிட்ட இதை நான் செஞ்சு காட்ட போகிறேன்னு சொல்லிட்டோமே, இப்போ இதை செய்யலைன்னா அவமானமாக இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதுவே உங்களை தொடர்ந்து அந்த செயலை செய்ய வைக்கும். எப்போ தொடர்ந்து அந்த செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ அங்கே நீங்கள் அப்சஸ்டாக இருந்தே ஆகணும். இப்போ நம்ம பல பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, நான் எதுக்கு ஆசைப்படுறேனோ அதை வெளியே சொல்லக்கூடாது, நடக்கிற வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு ஃபிலாசபி பேசுவோம். அப்படி சொல்லாமல் இருக்கிறதோட நோக்கம் என்னென்னா, ஒரு வேளை நடக்கலைன்னா அடுத்தவங்க பார்த்து சிரிப்பாங்கன்ற பயம்தான். எதை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை பப்ளிக்காக சொல்லுங்கள். அப்படி அடுத்தவங்க சிரிச்சிருவாங்களோன்ற பயமே சில சமயம் உங்களை அந்த செயலை நோக்கி கூட்டிகிட்டு போகும். ஒரு டார்கெட் செட் பண்ண போகிறீங்க, இதில் நான் இவ்வளோ தூரத்துக்கு போகணுன்னு நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்கன்னா எப்போவுமே ரியலிஸ்டிக்காக கோல் செட் பண்ணுங்கள். ஒரு ஸ்மார்ட் கோல் செட் பண்ணுங்கள். அது ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், மெஷரபிளாக இருக்கணும், அச்சீவபிளாக இருக்கணும், ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. இந்த ஆத்தர் அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறார். உங்களோட கோல் எவ்வளவு பெருசாக இருக்க முடியுமோ இருக்கணும். உங்களால் எதை செய்யவே முடியாது அப்படின்னு யோசிங்க, அதை கோலாக செட் பண்ணாதீங்க. அதை 10 மடங்கு இப்போ பெருசாக்கிட்டு கோல் செட் பண்ணுங்கள். நான் ஒரு 10 கோடி ரூபாய் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 10 மல்டிப்ளை பண்ணி 100 கோடின்னு செட் பண்ணுங்கள். எப்போவுமே 2க்கு குறிவைத்த நபர் அந்த 2ஐயும் அடிக்கலாம். 10க்கு ஒருத்தர் குறி வச்சு அதில் 6 அடித்தாலும் இந்த 2க்கு குறி வச்சு முழுமையாக சாதித்த நபரை விட அவர் பெரிய சாதனையை பண்ணியிருப்பார். அப்சஸ்டாக இருக்கணும்னா பெரிய கோல் இருக்கணும். உங்களோட கோல் உங்களை பயமுறுத்தணும், அடுத்தவங்க அதை பார்த்து சிரிக்கணும். இந்த அப்சஷனை வளர்த்துக்கிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே எது உங்களோட அப்சஷனோ அதை கையால் எழுதுங்க. ஃபோனில் டைப் பண்ணுறதோ இல்லை ஒரு எக்ஸல் எடுத்து டைப் பண்ணுறதோ கிடையாது. நீங்கள் கையால் ஒரு பேப்பரில் எழுத போகிறீங்க. ஒவ்வொரு நாள் காலையிலையும் எப்போ கையால் ஒரு விஷயத்தை எழுதுறீங்களோ உங்கள் மூளை அதை ஆழமாக கவனிக்க ஆரம்பிக்கும். காலையில் எடுத்த உடனே இதை நீங்கள் கவனிச்சிட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி முழுக்க அதை பற்றி யோசிக்கிறது கொஞ்சம் சுலபமானதாக இருக்கும். உங்கள் மூளை அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னொரு போனஸாக இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் நீங்கள் எதில் அப்சஸ்டாக இருக்கீங்களோ அதை எழுதி பழகலாம். தினமும் காலையிலையும் இரவுலையும் எதில் நீங்கள் அப்சஸ்டாக இருக்கீங்களோ, எதை நீங்கள் சாதிக்கணுமோ அதை நிகழ்காலத்தில் ஏற்கனவே சாதிச்சா மாதிரி எழுதி பழகுங்க. இப்படி ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்படி தொடர்ந்து நம்ம செய்யும் போது ஒரு மொமெண்டம் அப்படின்றது கிடைக்கும். அதுதான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய பரிசு. அந்த செயலை ஒரு நாள் கூட விட்டுறக்கூடாது அப்படின்ற முடிவில் இருங்க. அதாவது இன்றைக்கி நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, ஆனால் இன்றைக்கி செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்திருந்தால் அதை எக்காரணத்தை கொண்டும் செய்யாமல் இருக்காதீங்க. சில சமயம் ஒரு நாள் செய்ய முடியாமல் போகலாம். தொடர்ந்து இருமுறை நான் செய்யாமல் தவற விடக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எப்போ ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரீங்களோ ஒரு மொமெண்டம் அப்படின்றது பில்ட் ஆகும். ஒரு 2 நாள் அதை நீங்கள் செய்யாமல் விட்டீங்கன்னா 1 மாதம் நீங்கள் செஞ்ச மொமெண்டம் அப்படின்றது 2 நாளில் காணா போயிடும். அப்போது தயவு செஞ்சு தொடர்ந்து 2 முறை ஒரு செயலை செய்கிறத விட்டுறாதீங்க. உங்களால் இன்றைக்கி அதற்கான ஒரு செயலை செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் பெருசாக ஏதோ செய்யணுன்ற அவசியம் கிடையாது, சின்னதாக செய்யுங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் தினமும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே வரேன், ஒரு நாள் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னா நீங்கள் அன்றைக்கி செய்யாமல் இருக்கக்கூடாதே தவிர கொஞ்சமாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் பண்ணால் கூட போகிறோம். இப்படி 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ உங்களோட அப்சஷனுக்காக ஒவ்வொரு நாளும் செலவிடுங்க. ஒரு நாள் அதற்காக நேரமே செலவிடாமல் போகவே கூடாது. உங்களோட அப்சஷனை நீங்கள் டெவலப் பண்ணணும்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் உங்களோட சூழல், உங்களோட என்விரான்மெண்ட். உங்களோட என்விரான்மெண்ட்டை அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வடிவமைச்சே ஆகணும். எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் நான் எதுக்கு ஆசைப்படுறனோ, எது மீது வெறி வச்சுருக்கனோ அதை பற்றியே யோசிக்க முடியும் அப்படின்றதுலாம் கொஞ்சம் கடினமான விஷயம். அப்போ என்னோடய சூழலில் நான் எதுக்கு ஆசைப்படுறனோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா அங்கே என்னால் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது சுலபமாக மாறும், அதை சாதிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். அப்போ சூழல்னால் என்ன, நான் இருக்கிற இடம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இடத்துல நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என்னை சுற்றி எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க, என்னோட நண்பர்கள் யார், நான் எப்படிப்பட்ட விஷயத்தை என்னோட பொழுதுபோக்காக வச்சுக்கிட்டு இருக்கேன், புத்தகம் படிக்கிறேன்னா இல்லை ஒரு பாட்காஸ்ட் கேட்குறேன்னா இல்லை எதை பண்ணி என்னோடய பொழுதுபோக்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படி எல்லாமே என்னோடய அப்சஷன் சார்ந்ததாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே அதை தொடர்ந்து கடைப்பிடிக்க முடியும், அதை நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்படி ஏதோ ஒரு விஷயத்தின் மீது நீங்கள் வெறி கொண்டு இருக்கீங்க, அதை பற்றியே சிந்திக்கிறீங்க, அதற்காக தொடர்ந்து ரொம்ப கடினமாக உழைக்கிறீங்கன்னா திடீர்னு சில விதமான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் தோன்றதை நீங்கள் கவனிப்பீங்க.
அவங்க உங்களை வெறுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும், உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணும், உங்களை குறை சொல்கிற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்களை எப்படி நீங்கள் கையாள போகிறீங்க? முதல்ல இப்படிப்பட்ட மனிதர்கள் எந்தெந்த வகையிலலாம் இருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். முதல்ல உங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள். உங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் கட்டாயம் நீங்கள் இப்படி இருக்கும்போது நிறைய குறை சொல்ல போகிறாங்க. நீ எந்நேரமும் இதுனே இருக்கியே, எப்போ லைஃப்பில் மற்ற விஷயத்த பார்க்க போகிற, இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா, இதெல்லாம் உன்னால் முடியுமா, இது எல்லாராலையும் செய்ய முடியாது, நீ ரொம்ப அகலக்கால் வைக்க நினைக்கிற, லைஃப்பில் கொஞ்சம் பொறுத்து போ, இருக்கிற விஷயத்தை வச்சு சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது பின்னாடியே நீ எவ்வளோ நாள் போயிட்டு இருப்ப, இல்லை ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டுனா அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்ற கேள்வியே வைப்பாங்க. இவங்க யாரும் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. இவங்க எல்லாரும் லைஃப்பில் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். நீங்கள் தோற்றுடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஆவரேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, லைஃப்பில் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆவரேஜாக இருக்கிறது தான் லைஃப்பில் இருக்கிறதுலேயே மோசமான நிலை அப்படின்றத அவங்க புரிஞ்சிக்காதவங்க. ரெண்டாவது வகை உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள். அதாவது இவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கானே, நம்ம எதுவுமே செய்யலையே அப்படின்னு பயப்படக்கூடிய நபர்கள். உங்கள் கூட இருக்கும்போது அவங்கக்குள்ளே இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டி தூண்டப்படும். அதனால நீ ஏன் இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ நார்மலாக இரு, எங்கள் கூட வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அதை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் நீங்கள் தோற்று போயிடுவீங்களோ அப்படின்ற பயம் கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, லைஃப்பில் ஏதாவது ஒன்றத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி என்னால் இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு பொறாமையாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்செக்யூரிட்டியாக இருக்கலாம். மூணாவது, குறை சொல்லக்கூடிய முன்பின் தெரியாத நபர்கள், ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இவங்க ஏன் குறை சொல்ல போகிறாங்க? நீங்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ நீங்கள் நிறைய பேரால் பார்க்கப்படுவீங்க, உங்களுக்கு விசிபிலிட்டி அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி சில பேர் இன்செக்யூர்டாக ஃபீல் ஆவாங்க, அவங்க வாழ்க்கையில் எதுவுமே செய்யலையே அப்படின்னு நினைக்கலாம், நீங்கள் செய்கிறது நடக்காது அப்படின்னு கூட யோசிக்கலாம். அதனால் தொடர்ந்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, ஏதாவது குறை சொல்லுவாங்க. அதுவும் முக்கியமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா காலத்தில் உங்கள் வாழ்க்கையை பற்றி யார் வேணாலும் கருத்து சொல்லலாம் அப்படின்ற சூழலில் இப்படிப்பட்ட நபர்கள் நிறைய பேர் வருவாங்க. இவங்களை எப்படி நீங்கள் கையாள போகிறீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ அது இல்லாத ஒரு நபர்கிட்ட இருந்து கருத்தை நீங்கள் எடுத்துக்க போகிறதில்ல. வாழ்க்கையில் எதை நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கணும்னு நினைக்காத, இல்லை அதை சாதிச்சிருக்காத ஒரு நபர்கிட்ட இருந்து அதிகமான ஃபீட்பேக்கை நீங்கள் எடுத்துக்க போகிறது கிடையாது. நாலாவது, கேட் கீப்பர். அதாவது நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை ஏற்கனவே சாதித்த நபர்கள் அந்த இடத்துல ஒரு கேட் கீப்பராக இருப்பாங்க. உங்களை அந்த கதவுக்குள்ளே விடணும், அந்த பாதையை நோக்கி போக விடணும் அப்படின்னா சில விஷயத்தை நீங்கள் செஞ்சுருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. எதுவுமே செய்யாமல் நேரடியாக அந்த சாதனையை அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கேட் கீப்பர் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, உங்களை குறை சொல்லுவாங்க, நீ இதில் செய்ய முடியாது, நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்கு எல்லா செயலும் செய்வாங்க. இவங்க எப்போவுமே கெட்டவங்களாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சில சமயம் இவங்ககிட்டேருந்து பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டாகணும். இவங்க நம்மள்ட்ட என்ன இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்றத கேளுங்க, அதை வளர்த்துக்கிறது மூலமாக அவங்களே உங்களை அந்த பாதையில் வழிநடத்திட்டும் போவாங்க. அஞ்சாவது, இருக்கிறதுலையே மோசமான ஒரு நபர் இருக்கார். அவர் என்ன தெரியுமா? நமக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு வாய்ஸ். நமக்குள்ளேருந்தே இதை நம்மளால் செய்ய முடியுமா, ஒருவேளை நம்ம தோற்று போயிடுவோமா, இதை நம்மளால் செய்ய முடியாது, இதெல்லாம் நமக்கு வருமா அப்படின்னு நிறைய கிரிட்டிசிசம் வந்துக்கிட்டு இருக்கும், சந்தேகம் வந்துக்கிட்டு இருக்கும். இருக்கிறதுலே ஆபத்து இதுதான். மற்ற எல்லாரையும் ரொம்ப சுலபமாக நீங்கள் கையாண்டுடலாம். இவங்க சொல்கிறத கவனிக்காமல் விட்டுடலாம், இவங்க சொல்கிறத பொருட்படுத்தாமல் விட்டுடலாம், நல்லதை மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறத ஏற்கனவே சாதிச்சிருந்தா மட்டும் அவங்கள்ட்ட ஃபீட்பேக் எடுத்துக்கலாம். இல்லை சாதிக்கணும்னு அட்லீஸ்ட் ஆசைப்பட்டால தான் அவங்கள்ட்ட ஒரு ஃபீட்பேக் எடுத்துக்கலாம். இல்லை சாதிக்கணும்னு நினச்சி தோற்று போயிருந்தால் அவங்கள்ட்ட ஃபீட்பேக் எடுத்துக்கலாம்னு ஏதாவது நம்ம பண்ணலாம். ஆனால் நமக்குள்ளேருந்து வரக்கூடிய கிரிட்டிசிசமை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்? அதை கையாளுறதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. முதல்ல, உங்களுக்குள்ளேருந்து ஒரு சந்தேகம் வரப்போ, ஒரு கிரிட்டிசிசம் வரப்போ அதை பெயரிட கற்றுக்கோங்க. இது பயத்தினால வருது, இது சந்தேகத்தினால வருது, இது பொறாமையினால் வருது, இது சோர்வுனால் வருதுன்னு எதனால அந்த கிரிட்டிசிசம் வருதுன்றத பெயரிட கற்றுக்கோங்க. ஒவ்வொரு தடவை இப்படி கிரிட்டிசிசம் வரப்பையும் இதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் சாதிச்சிங்க அப்படின்றத எடுத்து பாருங்கள். உன்னால் இது முடியாது அப்படின்னு மனசு சொன்னதுன்னா இதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எடுத்து பாருங்கள். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்பப்பெல்லாம் ஒரு சாதனை பண்ணுறீங்களோ, எப்பப்பெல்லாம் முடியாதுன்னு தோன்ற ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறீங்களோ அதை சேகரித்து வச்சுருக்கணும். ஒரு ஃபோட்டோவாக வச்சுருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மெசேஜாக நீங்கள் வச்சுருக்கலாம், ஏதாவது ஒரு ரைட்டிங்காக வச்சுருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மெடலா கப்பா எப்படியோ ஒரு விதமாக நீங்கள் அதை சேகரித்து வச்சுருக்கணும். எப்போல்லாம் உங்களோட மனது இதெல்லாம் உன்னால் முடியாதுன்னு சொல்லுதோ அப்போ அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து பாருங்கள். ஒரு தடவை பார்க்கும்போது எவிடன்ஸை காட்டுறப்போ உங்களோட இன்டர்னல் கிரிட்டிசிசமை நீங்கள் சைலன்ஸ் பண்ணலாம். மூணாவது, எப்பெல்லாம் உங்கள் மனது இதை உன்னால் செய்ய முடியாது, அதை உன்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லுதோ
உடனடியாக ஒரு டிசிப்ளினை வளர்த்துக்கோங்க. இது உன்னால் முடியாது அப்படின்னு உங்கள் மனது சொன்னால் அடுத்த வினாடியே எதை முடியாதுன்னு சொன்னதோ அதுக்காக ஏதாவது ஒரு செயலை செய்யணும். உன்னால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுன்னா உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது பிஸ்னஸ் பற்றி ஏதாவது படிங்க, இல்லை ஏதாவது ஒரு வீடியோ பாருங்கள், இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ண முடியும்னா பண்ணுங்கள். எதை உங்கள் மனது முடியாதுன்னு சொல்லுதோ சொன்ன அடுத்த வினாடியே அதற்காக ஒரு செயலை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனது சைலண்ட் ஆகிடும். இப்படி உங்களை நீங்களே சைலண்ட் பண்ண கற்றுக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமாக சுற்றி இருக்கிற மனிதர்கள் வெறுப்பை உங்கள் மீது திணிக்கும் போது அந்த வெறுப்பையே ஒரு எரிசக்தியாக பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் முன்னேறதையும் நீங்கள் கற்றுக்கணும். லைஃப்பில் பேராசைப்படக்கூடாது, இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்கிறது எப்படின்றத கற்றுக்கணும். வாழ்க்கையை அது போக்கில் நம்ம வாழ கற்றுக்கணும் அப்படின்ற சில ஃபிலாசபியை பற்றி பேசியிருந்தோம். இதெல்லாம் உண்மையான ஒரு ஃபிலாசபி கிடையாது. பல நேரங்களில் இது எல்லாம் அடுத்தவங்களோட இயலாமை தான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இதே மாதிரி இன்னொரு ஃபிலாசபி இருக்குது. அது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். உன்னை பற்றியே பெருமையாக நீ பேசிக்கக்கூடாது, செல்ஃப் ப்ரொமோஷன் நீ பண்ணக்கூடாது, நீ செய்கிற வேலை தான் உனக்காக பேசணும், நீ பேசக்கூடாது, அடக்கத்தோடு இருக்கணும் இப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. இது எல்லாமே அடுத்தவங்களோட இயலாமை தான். யோசிச்சு பாருங்கள், நான் கடினமாக உழைக்கிறேன், ரொம்ப டேலண்டடாக இருக்கேன், நிறைய வேலை செய்கிறேன், ரொம்ப அப்சஸ்டாக இருக்கேன், ஆனால் நான் இருக்கிறதே அடுத்தவங்களுக்கு தெரியலன்னா இதெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? இப்படி எப்போவுமே தலைமறைவாக இருக்கேன், அடுத்தவங்க பார்வையில் தெரியவே இல்லை அப்படின்னா அது கிட்டத்தட்ட மரணத்துக்கு சமம் அப்படின்னு ஒரு சொல்கிறார். அப்போ யார் இப்படி சொல்கிறது? நீ உன்னை பற்றியே பெருமையாக பேசக்கூடாது, உன்னோட வேலையை நீ வெளியே காட்டக்கூடாது, வேலை அதுவாக பேசணும் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் யார்? நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் இவ்வளவு கடினமான வேலையை செய்கிறீங்களே, ரொம்ப சிறப்பாக வேலை செய்கிறீங்களே அப்படின்றத பார்த்து ஒரு இன்செக்யூர்டாக நம்மளால் முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்கள் தான். உங்களோட வேலையை பற்றி நீங்கள் தான் பேசியாகணும். நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத அடுத்தவங்களுக்கு காட்டியாகணும். அப்படி காட்டும்போது தான் எதை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடையவும் முடியும். அப்போ உங்களுக்கான இடத்த கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுக்கான இடத்த எடுத்துக்கிறதுனா என்ன? எந்த துறையில் நீங்கள் செயல்படுறீங்களோ அந்த துறையை பற்றி யாராவது ஏதாவது தேடினா உங்கள் பெயரை பார்க்காம அவங்க வெளியே போகவே கூடாது. நீங்கள் எப்படிப்பட்ட வேலையை செய்கிறீங்களோ அந்த வேலையை ஒரு நபர் அடையணும்னு நினச்சாலோ இல்லை அது சார்ந்த ஒரு தேடலை அவர் செய்கிறாரு அப்படின்னா நீங்கள் அவரோட கண்ணில் கட்டாயம் பட்டாகணும். அதுதான் உங்களுக்கான இடத்த நீங்கள் எடுத்துக்கிறது. இதுக்கு சில சமயம் நீங்கள் பண்ணுற வேலையை வெளியே காட்டியாகணும், உங்களுக்கான விளம்பரத்தை நீங்கள் போட்டாகணும். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் அடக்கத்தோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு முட்டாள்தனம் தான். அடக்கத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த ஆத்த சொல்ல, அடக்கத்தோடு தான் இருக்கணும். எப்போவுமே அடக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். அடக்கம் இல்லாமல் நீங்கள் சாதிக்க முடியாது. ஆனால் அடக்கம்னா என்னன்ற டெஃபினேஷனை தான், ஒரு புரிதலை தான் நம்ம தப்பாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அடக்கம்னா என்ன? இப்போ நம்ம செய்யக்கூடிய செயலை பற்றி பேசாமலே இருக்கிறது அடக்கம் கிடையாது. நான் செய்யக்கூடிய செயலை பற்றி பேசுகிறதே ஒரு அடக்கம் தான். நான் யூடியூப்பில் புக் சம்மரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் கொஞ்சம் நல்லா புக் சம்மரி பண்ணுவேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது அடக்கத்தோடு நான் பண்ணுற வேலையை சொல்கிறது. அதே அதுக்கு பதிலாக யூடியூப்பில் நான் மட்டும்தான் புக் சம்மரி ஒழுங்காக பண்ணுவேன், புக் சம்மரி அப்படின்னு வந்துட்டாலே நான் மட்டும்தான், வேறு யாருக்கும் இது பண்ணவே தெரியாது, என் புக் சம்மரியை பார்க்கலன்னா நஷ்டம் உங்களுக்கு தான், பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பண்ணலன்னா உன்னை யார் கேட்டா, இப்படி நான் பேசினேன்னா அது அடக்கம் கிடையாது. இங்கே ரெண்டாவது வகையில் தான் நம்மளை பற்றி நம்ம ப்ரொமோட் பண்ணக்கூடாதே தவிர, நான் இந்த வேலை செய்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு அடுத்தவங்கள்ட்ட கேட்குறது ஒரு தலைகணம் கிடையாது, அது அடக்கமான செயல் தான். இப்படி உங்களுக்கான இடத்த எடுத்துக்கிறப்போ பல தளத்தில் உங்களுக்கான இடத்த நீங்கள் எடுத்துக்கிட்டாகணும். எனக்கான இடத்த எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்றுத்தை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. இன்றைக்கி சோஷியல் மீடியா அப்படின்னு ஒன்று வந்துடுச்சு. அப்போ சோஷியல் மீடியாலையும் உங்களோட ப்ரெசன்ஸ் அப்படின்றது இருக்கணும், இன்டர்நெட்டில் உங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணும், ஃபிசிக்கலாக உங்களோட ப்ரெசன்ஸ் அப்படின்றது இருக்கணும். நீங்கள் எந்த துறையில் தலை சிறந்து விளங்க போகிறீங்களோ அதில் நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். கண்டென்ட் க்ரியேஷன் அப்படின்றதே ஒரு ஜாப் அப்படின்றது கிடையாது. ஆனால் எது உங்களோட ஜாபோ அதில் நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது தப்பு கிடையாது. நீங்கள் எதில் ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்களோ, எதில் நீங்கள் டேலண்டடாக இருக்கீங்களோ, எதில் தொடர்ந்து கடினமாக உழைக்கிறீங்களோ அதை பற்றி தொடர்ந்து பேசுங்க. ஒரு பாட்காஸ்ட்டுக்கு போயிட்டு வாங்க, இல்லை ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு நீங்கள் மீட் கொடுக்கலாம். இப்படி உங்களோட கண்டென்ட் சோஷியல் மீடியாவில் இருக்கணும். நீங்கள் சார்ந்த துறையை ஆன்லைனில் சர்ச் பண்ணால் உங்களோட முகம் வந்துடணும், உங்களோட பிராண்ட் வந்துடணும், உங்களோட பெயர் வந்துடணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைனில் தான் இருக்கீங்கன்னா வெறும் ஆன்லைனில் மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது, ஃபிசிக்கல் ஸ்பேஸ்லேயும் நீங்கள் இருந்தாகணும். ஃபிசிக்கலாக ஒரு ஷாப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், ஃபிசிக்கலாக உங்களுக்கான ஒரு ஆஃபீஸை நீங்கள் போடலாம், ஆர் அட்லீஸ்ட் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஒரு பில்லை, லெட்டரை, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டையாவது நீங்கள் அடுத்தவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். இப்படி ஃபிசிக்கலான ஸ்பேஸ்லேயும் அடுத்தவங்க உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னொரு முக்கியமான இடத்துல உங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அது என்னென்னா கான்வர்சேஷன்.
நீங்கள் ஏதாவது ஒரு சைடை எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு சொல்கிறார். எப்போவுமே லைஃப்பில் ஒரு நடுநிலையாக இருந்தீங்கன்னா உங்களை பற்றி பேசுகிறதுக்கான இல்லை உங்கள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக அக்ரி பண்ணுறதுக்கு ஒரு நபர் இருக்க மாட்டாங்க. அப்போது நீங்கள் உங்களுக்கான ஒரு அப்சஷனை வளர்த்துக்கிட்டதுக்கப்புறம் அது சார்ந்த ஒரு சைடை தேர்ந்தெடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நடுவில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்கன்னு சொல்கிறார். நான் ஒரு விஷயத்தில் அப்சஸ்டாக இருக்கேன், ஒன்றுத்தில் வெறி கொண்டு இருக்கேன் அப்படின்னா இன்னொரு வழியிலையும் அதை நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது என்னென்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரிசோர்ஸையும் நான் எஃபெக்டிவாக இந்த ஒரு விஷயத்துக்காக தான் பயன்படுத்துகிறேன். நான் எந்த ஒரு ரிசோர்ஸை அடைஞ்சாலும் அந்த ரிசோர்ஸை என்னோட நோக்கத்திற்காக தான் அடைகிறேன் அப்படின்னு நம்ம அதை விளக்கத்தை கொடுக்கலாம். நம்ம எல்லாருக்கிட்டையும் ரிசோர்ஸுன்றது இருக்கும். அந்த ரிசோர்ஸை எதற்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் எதில் நான் வெறி கொண்டு இருக்கேன் அப்படின்றத நம்மளால் விளக்கவே முடியும். இல்லைனா சில சமயம் நமக்கு நிறைய ரிசோர்ஸ் கிடைக்கும். அந்த ரிசோர்ஸை நம்ம எப்படி தேர்ந்தெடுத்துக்கிறோம், எதை மனதில் வச்சு எனக்கு இது வேணும் இது வேணான்னு சொல்கிறோம் அப்படின்றதும் நான் எதில் அப்சஸ்டாக இருக்குன்றதை பொறுத்து தான் அமையும். அப்போ நம்மள்ட்ட எப்படிப்பட்ட ரிசோர்ஸ்லாம் இருக்குது? முதல்ல பணம். இந்த பணம் கொஞ்சம் ஓவர் ரேட்டடான ரிசோர்ஸ் தான். நம்ம பல நேரத்தில் என் வாழ்க்கையில் இதை நான் சாதிக்கணும், அதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். இங்கே பணம்ன்றது அவ்வளவு முக்கியமான விஷயம் கிடையாது. ஏன்னா லைஃப்பில் சாதித்த பல பேர் சாதித்ததுக்கப்புறம் பணத்தை அடைஞ்சாங்களே தவிர பணம் இருந்ததுனால சாதிக்கலை. என்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நான் ஏன் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்க போகிறேன்? அப்போ இந்த பணத்தை எப்படி பார்க்கணுன்னா, என்கிட்ட பணம் இல்லைன்றது தான் நான் சாதிக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு உந்துதலாக இருக்கும். அப்போ பணம் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. பணம் இல்லை அதனால தான் செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுங்க. அடுத்து நீங்கள் இந்த பணத்தை எப்படி பார்க்கணுன்னா, என்கிட்ட பணம் இருக்குது, இந்த பணத்தை எதுக்கு நான் செலவு பண்ண போகிறேன்? முக்கால்வாசி நேரம் எது மேலே நான் வெறி வச்சு அதை அடையணும்னு நினைக்கிறேனோ அது சார்ந்த செலவாகவே இருக்கணும். நான் இப்போ பணத்தை செலவு பண்ண போகிறேன், என்ன பண்ணலாம்? நான் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்டை வாங்கலாம், என்னோடய வீடியோக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இல்லை நான் ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கலாம், இல்லை புத்தகத்தை இன்னும் எளிமையாக படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கேஜெட் இருக்கா அதை நான் வாங்கலாம். இந்த வீடியோவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வாங்கலாம், எடிட் பண்ணுறதுக்கு ஏதாவது வாங்கலாம். இல்லை நான் என் வீடியோ எடிட் அவுட் சோர்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பேமெண்ட்டாக நான் எடுத்துக்கலாம். இப்படி பணத்தை நான் எதுக்கு செலவு பண்ணுறனோ அது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக எது மேலே நான் வெறி வச்சுருக்கனோ அதை நோக்கி கூட்டிகிட்டு போகும். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் இது தான். இதை நீங்கள் நினச்சாலும் சம்பாதிக்க முடியாது. அதுதான் உங்களோட நேரம். உங்களோட நேரத்தை எதுக்கு நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க? நான் சோஷியல் மீடியாவில் தேவையில்லாமல் நேரத்தை செலவழித்து சும்மா எதுக்கு நான் சோஷியல் மீடியா வந்தேனே தெரியாமல் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ண போகிறீங்களா? இல்லை சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணும்போது கூட நான் எது மேலே ஒரு அப்சஷன் இருக்கணும் அது சார்ந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்க போகிறீங்களா? டிவியில் நான் ஏதாவது ஒன்றதை பார்ப்பேன் அப்படின்னு பார்ப்பீங்களா? இல்லை அதுக்கு பதிலாக ஒரு புத்தகத்தை வாங்கி படிப்பேன் அப்படின்னு படிப்பீங்களா? எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு வெறி கொண்டவங்க அந்த 24 மணி நேரத்தை வச்சு மிகப்பெரிய சாதனையை பண்ணுறாங்க. அப்போ இதை எஃபெக்டிவாக பயன்படுத்த கற்றுக்கோங்க. நேரத்தை ரொம்ப வீணடிக்காதீங்க. அதுக்காக வீணடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் உங்களை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிக்கிறதுக்கான எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை. தூங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. சினிமாவே பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. வெளியே போயிட்டு வரக்கூடாது, நண்பர்களோட நேரம் செலவழிக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் விளையாடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. எதுலேயும் நேரத்தை வீணடிக்கக்கூடாது. எந்த செயல் செஞ்சாலும் ஒன்று அது உங்களை புதுப்பிக்கணும், இல்லைன்னா உங்களை உங்களோட கோல் நோக்கி கூட்டிகிட்டு போகணும். இது ரெண்டுத்தையும் செய்யாமல் நான் ஒரு செயலை செய்வேன், அது என்னை புதுப்பிக்காது, அதே நேரத்தில் கோலை நோக்கியும் கூட்டிகிட்டு போகாது. நான் அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன், ரொம்ப டயர்டாக இருப்பேன் அப்படின்னா அது நேரத்தை வீணடிக்கிறது. அதை மட்டும் செய்யக்கூடாது. பணத்தை நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க, பணம் இல்லையா? நீங்கள் தொடர்ந்து செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் பணம் வந்துடும். ஆனால் நேரம் வரவே வராது. அது ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் தான். அதை எஃபெக்டிவாக பயன்படுத்திக்கோங்க. மூணாவது, ரிலேஷன்ஷிப். உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், மனிதர்கள். அந்த மனிதர்களை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னும் தெரியணும், அவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னும் தெரியணும். என் கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் என்னோட குறிக்கோள் நோக்கி உந்தக்கூடிய மனிதர்களாக இருக்கணும், நகர்த்தக்கூடிய மனிதர்களாக இருக்கணும். ஆர் அட்லீஸ்ட் அந்த குறிக்கோளை நோக்கி என்னை பிரித்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடாது, குறிக்கோள்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடாது. நான் உட்காந்து படிக்கணும், அடுத்த வீடியோக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் வந்து இன்றைக்கி நம்ம குடிக்கணும், நம்ம ஸ்மோக் பண்ணணும், இதை தான் நம்ம செய்யணும் வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி நம்மளால் நம்ம செய்யணும்னு நினைக்கிற செயலை செய்ய முடியும்? அப்போ மனிதர்களை பார்த்து தேர்ந்தெடுங்க. உங்களோட குறிக்கோள் நோக்கி உந்தக்கூடிய மனிதர்களை மட்டும் கூட வச்சுக்கோங்க. மற்ற மனிதர்களை கொஞ்சம் தள்ளி வைக்க கற்றுக்கோங்க. இன்னொரு முக்கியமான ரிசோர்ஸ் இருக்குது, அது என்னென்னா இன்டர்நெட். இன்டர்நெட்டை எதுக்கு பயன்படுத்துகிறீங்கன்றதை வச்சு தான் இதுக்கப்புறம் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராக மாற போகிறீங்கன்றது அமைய போகுது. இதுக்கு முன்னாடி டைம் அப்படின்றத பற்றி பேசணும், இதுக்கு முன்னாடி நாலேஜ்லாம் பேசணும். இன்றைக்கி எல்லாமே இன்டர்நெட்டில் உங்கள்கிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட நேரம் இல்லையா? என்ன பண்ண போகிறீங்க? இன்டர்நெட்டை ஒழுங்காக பயன்படுத்துனீங்க, அதாவது எலக்ட்ரானிக்ஸை ஒழுங்காக பயன்படுத்தினா நேரத்தை சம்பாதிக்க முடியும். நேரத்தை உருவாக்க முடியாது, ஆனால் நான் செய்யணும்னு நினைக்கிற செயலை சீக்கிரம் இன்டர்நெட்டை வச்சும் இந்த டிஜிட்டல் டிவைஸஸை வச்சும் பண்ணிக்க முடியும். அப்போது எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கும் இந்த இன்டர்நெட், டிஜிட்டல் டிவைஸ். இதை எப்படி பயன்படுத்தணும்
பயன்படுத்தணும் அப்படின்றத கற்றுக்கோங்க. அறிவை இன்டர்நெட்டை வச்சு வளர்த்துக்கோங்க. நான் உங்கள்கிட்ட டிஜிட்டல் டிவைஸே இல்லாமல் தூக்கி போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன். இன்டர்நெட்டுக்கே வராதிங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதை எஃபெக்டிவாக பயன்படுத்துறது எப்படி அப்படின்றத கற்றுக்கோங்க. இதில் நீங்கள் அடிக்ட் ஆகிருந்தால் தான் நான் இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுப்பேன். கொஞ்ச நாள் அதை பக்கத்து வீட்டில் கொடுத்துருங்க, அதை யூஸே பண்ணாதீங்க, அதை விட்டு வெளியே வாங்க அப்படின்லாம் சொல்வேன். சாதாரணமாக இருக்கீங்க அப்படின்னா இதை தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும். இதுதான் உங்களை வளர்க்கும். இன்டர்நெட்டே யூஸ் பண்ண மாட்டேன், வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா நிறைய வாய்ப்பை நீங்கள் தவற விடலாம். உங்களை பல பேர் பார்க்காம போகலாம். அதனால் இன்டர்நெட்டை பயன்படுத்துங்க, என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க, அளவாக பயன்படுத்துங்க, உங்களோட குறிக்கோளை நோக்கி அழைச்சிட்டு போகிற வழியில் அதை பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை நம்ம எங்கேயே முடிச்சுக்கலாம். ஸோ இந்த புத்தகத்திலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன? சில முக்கியமான ஃபிலாசபிஸை நம்ம தவறான வழியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது பேராசைப்படக்கூடாது அப்படின்றத, இல்லை வாழ்க்கையில் இருக்கிறத வச்சே சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்கிறத, இல்லை வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது போக்கில் போகணும் அப்படின்னு சொல்கிறத, இல்லைன்னா நம்மளை நம்ம வெளியவே பேசிக்கக்கூடாது, அதுதான் அடக்கம் அப்படின்னு சொல்கிறத, இது எல்லாத்தையுமே தவறுன்னு இந்த புத்தகம் நமக்கு காட்டியிருக்கு. யோசித்து பார்த்தா அது உண்மையும் கூட. இந்த ஃபிலாசபியை நான் ஏன் எடுத்துக்கிறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்னோட இயலாமை காரணத்தினால இதை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது கண்டிப்பாக ஆபத்தாக போய் தான் முடியும். பல நேரத்தில் நம்மளோட இயலாமைனால தான் அதை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது வெறி வேணும். வெறின்ற வார்த்தையே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கும், ஆனால் அது அப்படி கிடையாது. அந்த வெறி தான் உங்களை அதை நோக்கி அழைச்சிட்டு போகும். நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது நல்ல விஷயமா இருக்கிறப்போ அதன் மீது நீங்கள் வெறி வச்சிருக்கிறது தப்பு கிடையாது. ஒரு நாட்டோட சுதந்திரம் எனக்கு ரொம்ப முக்கியம்னு நினச்சி அது மீது வெறி வச்சு செயல்படக்கூடிய ஒரு நபரை நம்ம பெரிய நபராக தான் பார்ப்போம், ரொம்ப பெரிய ஒரு புனிதமான நபராக தான் பார்ப்போம். எதை நான் தேர்ந்தெடுக்கிறேன்றது ரொம்ப முக்கியம், அதன் மீது வெறியோடு இருக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.